ஹாய்ங்க, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திக் கவிதா. இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா திரட்டிக்கு போகிறோம். அது யார் திரட்டி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன், முழுசாக எடுக்க முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன். சரி வீடியோ எடுத்து எல்லாருமே போட்டு காமிக்கிறோம், பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாய். இந்த அக்கா உள்ள அந்த அண்ணன், இது ஹரி, அது அந்த அண்ணன், இது கவிதா, இது பாப்பா. பாப்பாவை கூப்பிடு. தம்பி நீயும் உட்காரு. இருங்க, அவ்வளோதான். விவரங்கண்ணா நீங்கள் இந்த பக்கம் வாங்க, நீங்கள் இந்த பக்கம் வாங்க. புக் பண்ணிக்கா போதுமா போட்டா? அவ்வளோதான். இப்போ வந்து திரட்டி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, கனிஷ்கா வந்து பெரிய பிள்ளை ஆகிட்டா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 நாள் இருக்குது பெரிய பொண்ணாகி, கையோடு வந்து திரட்டி வச்சிட்டாங்க. அதனால சரி நம்ம திரட்டிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து துணி வச்சு கொடுத்ததெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. அதுதான் மெயின் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல நம்மளால். அதுக்கப்புறம் நமக்கு வச்சு கொடுத்தது தான் எடுக்க முடியல. மறுபடியும் எல்லாமே எடுத்திருப்போம். கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தாங்க, ரொம்பலாம் எடுக்க முடியலைங்க, கூட்டமாக இருந்துச்சு, எடுக்க முடியல. என்ன மெயின் வந்து நம்ம துணி வச்சு கொடுத்ததெல்லாம் எடுக்க முடியல. அதுதான். அப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வீடியோ. நாங்கள்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களே எங்களை கொண்டு விட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க காலைல வேலைக்கு போயிட்டாங்க, நாங்கள் போனது லேட்டு தாங்க. அப்புறம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் போனாங்க. அப்புறம் மறுபடியும் போயிட்டு எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் இப்போ போயிட்டாங்க வேலைக்கு. அர்ஜென்ட் வேலைன்ட்டு போயிட்டாங்க. அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு தைப்பூசம், அதனால் சாமி கம்மன்று அது வந்து தைப்பூசம். அதனால் வந்துட்டு நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம்னு தெரியல. அதனால் கோயிலுக்கு போகிற வீடியோ வந்து வரும் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹரி நீ சொல்லு, திரும்பி சொல்லுங்க. ஹரிக்கு வேறு உடம்பு சரியில்லை, மறுபடியும் சளி காய்ச்சல். ஆமாம், ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்க. அதனால் அவனால வந்து ஒன்றும் முடியலைங்க அவனுக்கு. நானும் மருந்து ஊற்றுறேன், அதனால சரியாக மாட்டேங்குது. மறுபடியும் மருந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கணுங்க. அவனுக்கு தூங்கினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். தூங்கவும் மாட்டேங்கிறான், நைன்ட்டே இருக்கிறாங்க. சரி பார்க்கலாங்க. பாய்ங்க. இந்த வீடியோ